இன்றைக்கி பீர்க்கங்காய் சட்னி செய்யலான்னு சொல்லிவிட்டு காயை கட் பண்ணி எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கிறேன். இந்த சைடு சட்னிக்கு தேவையானது எல்லாமே வதக்கி வச்சுருக்கிறேன். கூட வேர்க்கடலையும் வறுத்து போட்டிருக்கிறேன். ஏன்னா பீர்க்கங்காய்க்கு போட்டால் நல்லாயிருக்கும். இந்த பக்கம் கம்பு தோசை வெந்துட்டுருக்குது. இது நல்லாவே கொஞ்சம் வேகணும். சரி இது ஆறட்டுன்னு சொல்லிவிட்டு அரைச்சிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு ஆற வச்சுருக்கிறேன். இப்போ அரைச்சிக்கிட்டும் வந்தாச்சு. சரி தாளிச்சுப்பு போட்டுடலாம் ஒரு தாளிப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை தழை போட்டு வச்சுருக்கிறேன். இது தாளித்த தோசைனா கூட தாளிப்பு போடாமல் இருக்கலாம். சரி கம்பு தோசை ஏற்கனவே ஒரு மாதிரி தான் இருக்கும், அதனால் தாளிப்பு போட்டாச்சு. கம்பு தோசை இன்னமும் வெந்துக்கிட்டு தான் இருக்குது. அது நல்லாவே வேக விடணும். சரின்ட்டு இந்த சட்னி வந்து சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு, தோசைக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு அரைக்கணுன்னா கொஞ்சம் சேர்த்து புளி போட்டுக்கணும். இப்போ இன்னொரு தோசையும் வெந்துகிட்டு இருக்குது. இந்த தோசை சாப்பிட வரைக்குமே அது வேகும். சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் சட்னி வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருந்தது.